நம்ம சூர்யா சார் வந்து ஒரு மூவியில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். சூப்பராக இருக்கும் டைலாக். என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மோசமான நோய் என்னன்னு கேட்டால் பல பேர் பல நோயை சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன், என்னென்னா கேஸ். அதாவது உண்மையிலே வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அது மோசமான ப்ராப்ளம். நான்லாம் சில நேரத்தில் இந்த ஈவெண்ட்டு போகும்போது இந்த பருப்பு வடை விரும்பி சாப்பிடுவேன். ஆசையில் வந்து 4 வடை 5 வடைன்னு சாப்பிட்டு அப்படி வயிறு கப்புன்னு ஆயிரும். பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்பேன். ஏறி உட்காந்த உடனே வயிறு அப்படி ராத்திரி நேரத்துன்னு அப்படி, ஐயோ என்ன இது பாம்பு உள்ள நெளியுது. அதாவது வைக்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படி உட்காந்துருப்பேன். டர்ருன்னா பொழப்பு நாரிடும். ஆனால் இதுதான் இந்த உலகத்திலேயே வந்து ஒரு மோசமான விஷயமா அப்படின்னு கேட்டால், ஒரு கொடிய நோயான்னு கேட்டால் இதை விட ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா சந்தேகம். ஆமாங்க, சந்தேகம் தாங்க மோசமானது. நானும் இடையில என் பஞ்சாதியை சந்தேகப்பட்டுட்டு விளக்கமாறு பிஞ்சு போகிற அளவுக்கு அடின்னு அடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி சந்தேகப்படுறவங்க இருக்காங்க, நண்பர்களை சந்தேகப்படுறவங்க இருக்காங்க, இவங்கள்ட்ட திறமை இருக்கா இல்லையான்னு சொல்லி அடுத்தவங்களை சந்தேகப்படுற நபர்கள்லாம் இருக்காங்க. அதாவது அடுத்தவங்க மேலே சந்தேகப்படுறது எவ்வளோ பெரிய தவறோ அதை விட 1000 மடங்கு தவறு நம்ம மேலே நாம் சந்தேகப்படுறது. நம்மளால் முடியுமா, நம்மளால் அதை செய்ய முடியுமா, நாம் செஞ்சால் சரி வருமா அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கு பார்த்தீங்களா, அடுத்தவங்க மேலே சந்தேகப்படுறதை விட 1000 மடங்கு தவறானது நம்ம மேலே சந்தேகப்படுறது. என்னால் இதை செய்ய முடியும், ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க வெற்றி அடைவாங்க. மீண்டும் சந்திப்போம்.